ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கதை இல்ல. ஆனா படம் போர் அடிக்காம நல்லா இருந்துச்சு. சீரியஸாவே சொல்றேன், செம்ம என்டர்டைன்மெண்ட், செம்மையா சிரிச்சிட்டு இருந்தோம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், பட் மூவி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பரா இருந்தது. எனக்கு இன்னும் இந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. வந்து பார்த்து கத்தி என்ஜாய் பண்ணலாமே தவிர மத்தபடி ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்த்து வராதீங்க. படம் எப்படினா இருக்கு? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, பார்க்கலாம் ஃபேமிலியோட. எப்படி இருக்குது? இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரு. இல்ல அதே பூஸ்டர் போட தான் இருக்கு படம். வந்தனால தான் நீங்க அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க ரேட்டிங்? 10க்கு 10 தான். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பழைய சாங் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்து, கண்டிப்பா நல்லா இருந்து. பழைய இளையராஜா ஞாபகப்படுத்தினாம எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா தான் இருக்கு, பார்க்கலாம். இப்போ இளையராஜா வேற காப்பிரைட் கொடுத்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவரோட இதோட இது நம்ம தலையிடக்கூடாது. அது இருந்தாலும் நல்லா இருக்கு எல்லாமே. அஜித் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருந்துச்சு சொல்ல. நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பரா இருந்தது. எனக்கு இன்னும் இந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் படம் நடிச்சதுனால சூப்பரா இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்குது படம். பல இளையராஜா பாட்டுலாம் வந்துருச்சு, பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? என்னங்க 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? மார்க் என்ன கொடுப்பீங்க? ஒரு 80 கொடுக்கலாம். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குது. எப்படி இருந்துச்சு? அஜித்தோட ஆக்டிங்லாம் எப்படி? அஜித்தோட ஆக்டிங் எல்லாம் சூப்பரா நல்லா பாக்கலாம். எப்படி ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சா? ஃபைட் சீன் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பல இளையராஜா பாட்டுலாம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. இளையராஜா பாட்டு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. மத்த படம் பாக்குறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசமா இருந்துச்சு? இது வந்து இயற்கை பாடிட்டவன் விஜய் படத்தை எல்லாத்தையும் கலந்து இது பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க மார்க்? 100க்கு 100 கொடுக்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அஜித்தோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கதை இல்ல. ஆனா படம் போர் அடிக்காம நல்லா இருந்துச்சு. இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன கதை தான் இல்ல. படம் அஜித் பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? டைரக்ஷனா பக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி அஜித் இந்த மாதிரி படமே நடிச்சது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இல்ல பில்லா இதுக்கு முன்னால இருக்கு. ஆனா இந்த படம் கொஞ்சம் அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. இளையராஜா பாட்டுல வந்துருச்சு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இளையராஜா அந்த ஃபைட் சீனுக்கு மட்டும் பாத்துருந்துச்சு, அது நல்லா தான் இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் எப்படி நடிச்சிருந்தாரு? பரவா, அவங்க எல்லாம் சுமார் தான். அஜித் தான் பக்கா. ஃபுல் அஜித் படம் தான். ஃபுல்லா அஜித் படம் தான். 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 7 மார்க் கொடுப்பேன். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அது சரியில்லை, இது சரியில்லை என் கூட பார்த்தவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா சீரியஸாவே சொல்றேன், செம்ம என்டர்டைன்மெண்ட், செம்மையா சிரிச்சிட்டு இருந்தோம். ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்துச்சு? இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. பழைய இளையராஜா பாட்டுலாம் கொண்டு வந்தாங்க. இருந்தது. பட் ஏன்னா சம்திங் ஏதோ இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் தூக்கி கடாசுங்க. செம்மையா இருந்தது அந்த மூவி. டைரக்டர் தலஃபன். சூப்பர். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 out of 10. தலஃபன், தளபதி ஃபேன், தளபதி ஃபேன். நல்லா இருந்ததுங்க, சூப்பருங்க. ரொம்ப நாள் அப்புறம் இப்படி படம் நடிச்சிருக்காரு, எப்படி இருந்துச்சு? சாம நல்லா இருந்தது. இளையராஜா பாட்டுல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இன்னும் அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு. ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மத்த ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. 10க்கு எவ்வளவு மார்க்? எல்லாருமே இது பார்ட் 2 வரும், பார்க்கலாம். படம் எப்படி இருந்தது? நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், பட் மூவி ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ஸோ ஐ லைக் that much. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பாட்டு எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பட் தமிழ் புரியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும். பட் தமிழ் மூவி ஐ லைக் so much, so I am coming here to watch. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா ஜாலியா இருக்கும். அவளுக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும், அதனால ஆக்சுவலா வந்தோம். அவ செம்மையா என்ஜாய் பண்ணா. நானுமே அந்த பாட்டுலாம் ஆக்சுவலா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த மாதிரி என்ன சொல்றது, படத்தை தாண்டி அவர் நிறைய ட்ரை பண்ணிருக்காரு இல்லையா இவ்வளவு வயசுல. மத்த படத்துக்கு என்ன வித்தியாசம் வந்து? இது வந்து நீங்க பேசிக்கா படம் பார்க்கணும்னா கான்செப்ட் இருக்கணும், தீம் இருக்கணும்னு நினைச்சுலாம் வந்து பாக்காதீங்க. அஜித்காக பாக்கணும், இல்லைன்னா வந்து ஆத்விக்காக பாக்கணும்னா வந்து பாக்கலாம். நீங்க சிம்ரன் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி நீங்க வந்து பார்த்து கத்தி என்ஜாய் பண்ணலாமே தவிர மத்தபடி ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்த்து வராதீங்க, அவ்வளவுதான். அர்ஜுன் தாஸ் எப்படி நடிச்சிருந்தாரு? அவர் இந்த பிளாட் நாங்க அவருக்காக தான் வந்தோம். ஆக்சுவலா அர்ஜுன் தாஸ் பாக்குறதுக்காக தான் வந்தோம். அதனால செம்ம ஹாப்பி. கூட அந்த கேர்ள்ஸ் மட்டும் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதாங்க. தேங்க்ஸ்.